பவர் பாண்டி என்கிற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்த தனுஷ் அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராயன் என்கிற ஒரு திரைப்படத்தின் மூலம் களமிறங்க இருக்காரு. அதாவது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரகுமான் அவர்களுடைய இசையில் தயாராகும் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் திரையில் வெளிவர இருக்கு. எஸ் ஜே சூர்யா, சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் என பலரும் இந்த திரைப்படத்தில் நடிப்பதும் மேலும் தனுஷ் அவர்களே இந்த திரைப்படத்தை தானே இயக்கி வருவதும் இந்த படத்துடைய மீதான எதிர்பார்ப்பையுமே மேலுமே அதிகரித்திருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளில் உருவாகும் குபேரா என்கின்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். மேலும் சேகர் கமலா அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்களுடன் இணைந்து ராஷ்மிகா, நாகார்ஜுனா ஆகியோர் நடித்து வருவதும் இதற்கிடையில இந்த திரைப்படத்துடைய டைட்டில் பற்றிய ஒரு தகவல் ஒன்றுமே தற்பொழுது கிடைத்திருக்கு. அதாவது தனுஷ் அவர்கள் இதுவரை பாத்தீங்கன்னா பொல்லாதவன், படிக்காதவன், மாப்பிள்ளை என தன்னுடைய பல திரைப்படங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்துடைய டைட்டிலை வைத்திருப்பதாகவும் அந்த படங்கள் பாத்தீங்கன்னா மாபெரும் அளவில் வெற்றியுமே கொடுத்திருக்கு. அதே போல குபேர் என்கிற டைட்டிலும் சூப்பர் ஸ்டாருடைய படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட டைட்டில் தான். அதாவது சுந்தர் சி அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அருணாச்சலம். இந்த திரைப்படத்தின் முதலில் பாத்தீங்கன்னா குபேரா என்கிற டைட்டில் தான் சுந்தர் சி அவர்கள் வைக்கலாம் என இருந்ததாகவும் ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் அருணாச்சலம் என்கிற டைட்டிலை பரிந்துரை செய்திருக்காரு. அதனாலதான் இந்த திரைப்படத்திற்கு அருணாச்சலம் என பெயருமே வந்திருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரின் அருணாச்சலம் படத்திற்கு வைப்பதாக இருந்த குபேரா என்கிற டைட்டிலை தான் தனுஷ் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய திரைப்படத்திற்கு வைத்திருப்பதாகவும் இதற்கிடையில பொல்லாதவன், படிக்காதவன் என தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய டைட்டிலை வைத்து பெரும்பாலான திரைப்படங்கள் பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்கு. அதே போல குபேரா என்கிற திரைப்படமும் மாபெரும் அளவில் வெற்றியை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.